நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம மாறன் இருக்கார்ல, மாறன் வந்து ராமச்சந்திரனுக்கு போய் முத்தம் குடுக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அத பார்க்கும்போது பயங்கரமான காமெடியா இருக்கு. அங்க பார்த்துட்டா நம்ம ராமச்சந்திரன், வள்ளி எல்லாருமே சேர்ந்து மாறன வந்து அடி வெளுத்துக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்க்குறப்போ சேனல மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட்டு எடுத்த உடனேயுமே வந்து நம்ம மாறன் வந்து ரூம்ல யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இவள வந்து புரிஞ்சுக்கவே முடியல. இவ லவ் பண்றான்னு தான் நெனைக்கிறேன். ஆனா நம்ம கேட்டா ஃப்ரெண்டு அப்படிங்கிற மாரி சொல்லி சமாளிச்சுக்கிட்டு இருக்கா. இவ பண்றதெல்லாம் பார்க்கும்போது ஃப்ரெண்டெல்லாம் இப்படி யாருமே பண்ண மாட்டாங்க. ஆனா இவ வந்து நம்மட்ட ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இன்னைக்கு அதுக்கு வந்து டவுட்ட கேட்டு கிளியர் பண்ணிறணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து நைட் ரூம்ல யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு வந்து வீரா வந்து வராங்க. வீரா வந்தவொடனேயும், "ஏய் ஒழுங்கா உண்மைய சொல்லுடி. நீ வந்து என்னைய லவ் பண்றியா? இல்லையா?" கேட்டா ஃப்ரெண்டுன்னு சொல்லி ஏமாத்திக்கிட்டு இருக்க. எனக்கு என்ன தெரியாதுன்னு நெனச்சுக்கிட்டு இருக்கியா? அந்த அளவுக்கு என்னைய என்ன சின்ன பையன் நெனச்சுக்கிட்டு இருக்கியா? அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. வீரா வந்து மனசுக்குள்ளே யோசிக்காங்க. பரவாயில்லையே அதுக்குள்ள கண்டுபிடிச்சிட்டியே அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளேயே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க? ஒழுங்கா பதில் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு மாறன் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. பதில் தானே உனக்கு சொல்றேன். ஆனா நான் ஒண்ணு சொல்லுவேன். அத நீ செஞ்சேன்னா, நீ கேட்கிற கேள்விக்கு நான் பதில் சொல்றேன் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி என்ன கேட்கணும்? சொல்லு உடனே செய்றேன் அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி உங்க அப்பா இருக்கார்ல, அதாவது மாமா ஆமா, ஆமா அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அவருக்கு போய் ஒரு முத்தம் குடுத்துட்டு வா அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அடச்சீ! இதெல்லாம் ஒரு வேலையா? இதெல்லாம் செய்ய முடியாது அப்படிங்கிற மாரி வந்து மாறன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நான் சொல்றத நீ செஞ்சா, நீ கேட்கறதுக்கு நான் பதில் சொல்லுவேன். இல்லைன்னா நான் செய்ய மாட்டேன் அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏய்! இந்த நேரத்தில போய் அவருக்கு முத்தம் குடுத்தா என்ன நெனைப்பாங்க? அது மட்டும் இல்லாம அதெல்லாம் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு மாறன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்பனா விடு நானும் சொல்ல மாட்டேன். நீயும் ஒண்ணும் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வீரா வந்து விறுவிறுன்னு போய் படுத்துடுறாங்க. என்னடா இவ! இவகிட்ட இருந்து உண்மைய வர வைக்கிறதுக்கு என்னலாம் செய்ய வேண்டியிருக்கு. சரி அப்பா இந்த நேரத்தில தூங்கிட்டு தான் இருப்பாரு. யாருக்கும் தெரியாம போய் கன்னத்துல முத்தத்த குடுத்துட்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு மாறன் வந்து அந்த இடத்துல கிளம்புற மாரி காட்டுறாங்க. ஏய் இருடி போயிட்டு வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து மாறன் வந்து போறாங்க. யாராவது முழிச்சிருக்காங்களா என்ன ஏதுன்னு பார்த்துட்டே போய்க்கிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜில போய் பார்த்த உடனேயுமே வந்து நம்ம இவங்க இருக்காங்களா ராமச்சந்திரன் வந்து நல்லா அசந்து தூங்கிட்டு இருக்காரு. பரவால்ல அப்பா வந்து தனியா தான் தூங்குறாரு. அது மட்டும் இல்லாம அசந்து தூங்கிட்டு இருக்காரு. உள்ள போயிட்டு யாருக்கும் தெரியாம முத்தம் குடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறாங்க. உள்ள போய் பார்த்தா நம்ம கட்டில் பக்கத்துல போனவொன்னே ராமச்சந்திரன் கன்னத்துல போய் கரெக்ட்டா முத்தம் குடுக்க போறாங்க. டக்குன்னு பார்த்தா ராமச்சந்திரன் வந்து முழிச்சிடுறாங்க. "டேய் யார்றா நீ திருட்டு பயலே!" அப்படின்னு சொல்லிட்டு போர்வ வந்து மூடிட்டு தான் தூங்கியிருப்பாரு. அந்த போர்வை வந்து அவரோட ஃபேஸே பார்க்கல மாறன. டக்குன்னு பார்த்தா போர்வைய எடுத்து அப்படியே அந்த மாறன் மேல மூடி டக்கு டக்குன்னு கும்மாங்குத்து குத்த ஆரம்பிச்சிடுறாரு படுக்க போட்டுக்கிட்டு. "திருடன் திருடன்னு" சொல்லிட்டு கத்திடுறாங்க. பார்த்தா வீட்ல உள்ள எல்லாருமே வந்துடுறாங்க. வள்ளி எல்லாம் வந்துடுறாங்க. வந்துட்டு எல்லாருமே கட்டில்ல போட்டு அடி வெளு வெளுன்னு வெளுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. நான் தான் அப்பா அப்பா நான் தான்ப்பா அப்பா அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காரு மாறன்னு. "டேய் திருட்டுத்தனம் பண்ணிட்டு அப்பா அப்பான்னு சொல்லிக்கிட்டு இருக்கியா? உன்னைய மாரி ஒரு மகன் மட்டும் பிறந்தா அவன இந்நேரம் வந்து நானே கொளுத்திருப்பேன்டா. நீ என்னைய போய் அப்பான்னு சொல்லிக்கிட்டு இருக்கியா? உன்னைய விடமாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இங்கே சத்தம் கேட்டவொடனே நம்ம வீராவுக்கு வந்து பதட்டமாயிருச்சு. ஐயய்யோ! மாறன் வந்து போய் மாட்டிக்கிட்டானே என்ன பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு ஓடி வராங்க. ஓடி வந்தோனே, "டேய் மாறா மாறா அம்மா நிறுத்துங்கம்மா. இது வந்து நம்ம மாறன் தான் மாறன் தான். மாமா நிப்பாட்டுங்க" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே நிப்பாட்டுறாங்க. போர்வ எடுத்துட்டு பார்க்காங்க. உள்ள பார்த்தா நம்ம மாறன் வந்து இருக்காங்க. நம்ம வள்ளி இருக்காங்கல்ல, அவங்க வந்து கேட்குறாங்க, "டேய் நீ என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க அப்பா ரூமுக்குள்ள?" அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே இங்கிட்டு பார்த்தா நம்ம மாறனுக்கு வந்து சடனா வந்து என்ன சொல்றதுன்னே தெரியல. வள்ளி வந்து நம்ம வீரா வந்து தலைய குனிஞ்சே சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. "பாரு சொல்றதெல்லாம் சொல்லிட்டு கடைசியில சிரிச்சுக்கிட்டு இருக்கியா?" அப்படின்னு சொல்லிட்டு, சும்மா அப்பாவ பார்க்க வந்தேன். அப்பா வந்து இருட்டுக்குள்ள வந்து திருடன் நெனச்சுக்கிட்டாரு." அப்படி இப்படி சொல்லிட்டு பொய் சொல்லி சமாளிச்சிடுறாங்க. "இருக்கட்டும், என்ன ஒரு பையன போட்டு இப்படி அடிப்பீங்க?" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு மாறன் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. "சாரிடா திருடன் நெனச்சு அடிச்சிட்டோம். இருந்தாலும் இந்த அளவுக்கு கொஞ்சம் அடி ஓவர் தான்." அப்படிங்கிற மாரி வள்ளி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் அந்த குத்து குத்திக்கிட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு வள்ளியை பார்த்து கிண்டல் பண்ணிட்டு இரு நாளைக்கு உன்னை வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து மாறன் வந்து போகிறாங்க. வீரா வந்து விறுவிறுன்னு கூப்பிட்டு போகிறாங்க. கூப்பிட்டு போயிட்டு ரூமில் வச்சு மாறனை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. டேய் ஏன்டா இப்படி போய் அடி வாங்கிட்டு வந்துக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏண்டி பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு கடைசியில் என்னையவா சொல்லிக்கிட்டு இருக்க இரு எல்லாம் ஒன்னால தான் எனக்கு நீ ஒன்றும் சொல்ல வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒன்றும் சொல்ல வேண்டாமா சரிப்பா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு வீரா வந்து சொல்லிடுறாங்க. இவகிட்ட இந்த உண்மை வாங்குறதுக்கு என்னென்னலாம் பண்ண வேண்டியிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. மறுநாள் காலையில் ராமச்சந்திரன் எழுந்திரிச்சு வேலையை யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. எதுக்கு அவன் நம்ம ரூமுக்கு வரணும், அதுவும் பெட்ரூமுக்கு வந்திருக்கானே என்னவா இருக்கும் அப்படி சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. இப்போ அந்த நேரம் பார்த்து நம்ம மாறன் வந்து கீழே இறங்கி வராங்க. ராமச்சந்திரன் மட்டும் தனியாக இருக்கார். சரி அப்பா மட்டும்தான் தனியாக இருக்கார். இப்போ போய் அப்பா கன்னத்தில் முத்தம் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. மாறன் அப்படியே மெதுவா நடந்து வராங்க. ராமச்சந்திரன் வந்து அந்த பக்கம் திரும்பி நின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இவரு பார்த்தா மெதுவா பின்னாடி கூட்டி போய் கன்னத்துல முத்தத்த குடுத்துட்டு விறுவிறுன்னு ஓட ஆரம்பிச்சுறாரு. "டேய் நில்றா! எதுக்குடா கன்னத்துல முத்தம் குடுக்க? நில்றா!" அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் சொல்ல முடியாது. டாஸ்க் கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்லிட்டு திரு திருன்னு வந்து அவங்க கத்திக்கிட்டே ஓடுற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோட் வந்து முடிச்சிடுறாங்க.